ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆக்ட்ஸ் ஆஃப் த அப்போஸ்தலர்ஸ் சாப்டர் 8 verse 26. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் தேவதூதன் சுவிசேஷகனாகிய பிலிப்புவை பார்த்து, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய ஆவியானவர் அவர் நம்மை நடத்தும் பொழுது சில நேரங்களிலே பட்டணங்களை விட்டு வனாந்தர மார்க்கமாக கிராமப்புறங்களுக்கு நம்மை அனுப்புகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பார்க்கும் பொழுது பட்டணத்தில் ஊழியம் செய்கிறதுனா ரொம்ப சந்தோஷம். இந்த இடத்துல பிலிப்பு அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது அவர் பலத்த கிரியைகளை எல்லாம் செய்கிறார். 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரிலிருந்து அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோടെ கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இப்படி அநேகர் பிலிப்பினிடத்திலே வந்து மனம் திரும்பி அவர்கள் ஞான ஸ்நானம் பெறுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக வருகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். இந்த இடத்துல பார்க்கும்போது சமாரியா பட்டணத்தில் ஒரு பெரிய எழுப்புதல், ஒரு பெரிய அசைவு. 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அந்த பட்டணமே மிகுந்த சந்தோஷம் நிறைந்த பட்டணமாக மாறிவிட்டது. இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை பிலிப்பு இந்த இடத்துல நிறைவேற்றி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் தான் ஆண்டவர் அவரை பார்த்து அழைத்து, நீ வனாந்தர மார்க்கமாய் போ என்று சொல்லி பிலிப்புவை பட்டணத்திலிருந்து அவர் வெளியே கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளிலும் இந்த வார்த்தைகளை நாம் நோக்கி பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. பிலிப்புவும் அதற்கு கீழ்ப்படிந்து கடந்து செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகருக்கு எப்படி இருக்குதுன்னா, இன்றைக்கி சிட்டிலேயே கம்ஃபர்ட் ஜோன்லேயே இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கலாமா, அங்கேயே நம்ம தங்கி விடலாமா, நம்முடைய ஊழியத்தை அங்கேயே எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாமா என்று சொல்லி அநேகருக்கு ஒரு ஆசையும் வாஞ்சையும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஒரு காலத்தில் கிராமங்களில் இருந்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மைக்ரேட் ஆகி எங்கே வந்துட்டாங்கன்னா, நிறைய பேர் பட்டணங்களுக்குள்ளே வந்துட்டாங்க. ஏன்னா அங்கே ஊழியம் சரியாக ஓடலை, அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி வந்து பட்டணங்களுக்குள்ளே வந்து சேர்ந்துடுறாங்க. நான் அதை குறையாக நான் சொல்லலை. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், பட்டணத்தில் இருந்த ஒருவனை ஆண்டவர் வனாந்தர மார்க்கமாக போ என்று சொல்லி அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், ஆவியானவர் யாரை ஆட்கொண்டிருக்கிறாரோ அவர்கள் அப்படி தான் இருப்பார்கள். யோவான் 3ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன், 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்த எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அப்போ ஆவியினால் பிறந்தவன், ஆவியினால் நடத்தப்படுகிறவன் எப்படி இருக்கிறான்? காற்றானது எங்கேருந்து வரும் எங்கே போகும்னே யாருக்குமே தெரியாது. அதுபோல தான் ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு மனுஷன், ஆவியினாலே பிறந்து ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு மனிதனும் அப்படி தான் இருப்பான். ஆவியானவர் எங்கே அழைத்து செல்லுகிறாரோ அங்கே அவன் போய்விடுவான். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே,
இன்றைக்கு உங்களை ஆண்டவர் எங்கே நடத்துகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரத்தில் நம்மளுடைய மூளை அறிவில், நம்மளுடைய ஞானத்தில் நம்ம இதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த இடம் சொல்லி சில நேரங்களில் நமக்கு எது பெஸ்ட்டாக படுதோ அதை நம்ம சூஸ் பண்ணி அங்கேயே உட்காந்துடுறோம். ஆனால் சில நேரத்தில் ஆண்டவர் சில இடங்களுக்கு வனாந்திரமான ஒரு இடமாக தான் இருக்கும். ஆனால் அந்த வனாந்திரமான இடத்துக்கு அவன் போனால் அங்கே ஒரு அதிசயத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்ததை இங்கே நாம் பார்க்கிறோம். அந்த ஒரு மனுஷனுக்கு அங்கே சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஆண்டவர் வனாந்தரத்துக்கு போக சொன்னார். அப்போது இன்றைக்கு நம்ம ஆவியானவர் எங்கே நடத்துகிறாரு அப்படின்றதான் பார்க்கணும் ஒழிய ஏன் அங்கே போக சொன்னார், எதுக்கு இங்கே பட்டணத்தில் நல்ல ஊழியம் இருக்குதே, சமாரியாவில் நிறைய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டாங்களே, இங்கேயே நான் ஒரு பாஸ்டர் ஆகிட்டு இருக்கலாமே, இங்கேயே ஒரு சர்ச்சை கட்டியிருக்கலாமே என்று சொல்லி பிலிப்பு அந்த இடத்துல ஆண்டவரிடத்தில் வாக்குவாதம் பண்ணி கொண்டில்லை. ஆண்டவர் சொன்ன மாத்திரத்தில் அவன் உடனடியாக வனாந்திர மார்க்கமாக அங்கே போன பொழுது அங்கே மந்திரியை அவன் பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட உங்களை கூட ஆண்டவர் சில நேரங்களில் ஒருவேளை உங்கள் வேலையிலையா இருக்கலாம், இல்லை உங்கள் குடும்ப காரியமாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டவர் உங்களை வித்தியாசமாக வழி நடத்துகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். எதற்கு ஆண்டவர் நான் ஒரு நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும்போது ஆண்டவர் என்னை வேறு இடத்திற்கு அங்கே காரியங்கள் வாய்க்கும் என்று சொல்லுகிறாரே, இது எப்படி ஆகும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஆவியானவர் எங்கே நடத்துகிறாரோ அங்கே நாம் போகும் பொழுது அங்கே தான் தேவ மகிமையை நாம் பார்க்க முடியும். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். லூக் சாப்டர் 4 verse 1. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். பாருங்க, ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை பட்டணத்திலிருந்து எங்கே கொண்டு போகிறாரு? வனாந்திரத்துக்கு கொண்டு போகிறார். சில நேரங்களில் ஆண்டவருடைய நடத்துதல் அப்படி தான் இருக்கும். நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. நம்மளுடைய மூளை அறிவுக்கு எது நல்லதுன்னு காணப்படுதோ அதை ஆண்டவர் செய்ய மாட்டார். அதற்கு மாறாக காரியங்களை செய்வார். அதை நம்ம அக்செப்ட் பண்ணி நம்ம ஆண்டவர் தான் நடத்துகிறாருன்னு சொல்லி நம்ம போனோம்னா நிச்சயமாக அந்த இடத்துல ஒரு மகிமையை நாம் காண்போம் என்பதில் எந்த சந்தேகமில்லை. இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட பிலிப்பு எப்படி பட்டணத்தை விட்டு வனாந்திர மார்க்கமாய் போன பொழுது அங்கே ஒரு மகிமையான ஊழியம் பிலிப்புக்கு காத்திருந்ததோ, அதுபோல ஒருவேளை இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான சகோதரியே, நீங்கள் ஆண்டவர் உங்களை எங்கே நடத்துகிறார், எப்படி நடத்துகிறாரோ அதற்கு நீங்கள் கீழ்ப்படிந்து செல்லும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அங்கே ஒரு அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. இந்த நாளில் கூட இந்த வார்த்தைகளை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. God bless you all. ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்த மார்க்கமாய் போ என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் அங்கே போய் மந்திரியை கண்டு அங்கே சுவிசேஷத்தை அறிவித்து ஞானஸ்நானம் கொடுக்கிறதை நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து இது வனாந்தரமாயிருக்கிறதே, எங்களை பட்டணத்திலிருந்து வனாந்தரத்துக்கு அனுப்புகிறீரே என்று நாங்கள் கேள்விகளை எல்லாம் கேட்காமல், காற்றானது எப்படி வீசுகிறதோ அது வருகிற இடமும் போகிற இடமும் தெரியாதது போல ஆவியினால் பிறந்த எவனும் அப்படிதான் இருக்கிறான் என்ற வார்த்தையின்படி நாங்களும் ஆண்டவரே எங்களுக்கு இதுதான் காரியம் என்று நாங்கள் ஒன்றையே பிடித்து கொண்டிராதபடி ஆவியானவர் எங்களை எப்படி நடத்துகிறீரோ அந்த வழியிலே நாங்கள் செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தரும். வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தாரும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.